எதற்காக நாம தினமும் நம்மை கண்காணிக்கணும்? நான் பண்றதுதான் சரியில்லை எல்லாமே. நான் ஏன் என்ன தினமும் கண்காணிக்கணும்? தினமும் நான் செய்யறது எனக்கே தெரிய போகுது. நான் என்ன பண்றேன், ஏது செய்யறேன்ட்டு. இதை ஏன் நான் தினமும் என்ன கண்காணிக்கணும்ன்ற வார்த்தையை ஏன் தலைப்பா வச்சேன்னா, தினமும் இரவுல நம்மளை கண்காணிக்கணும். நீ எதெல்லாம் செய்தோம் நாம, இன்னைக்கு எதெல்லாம் நம்ம விடணும், எதெல்லாம் நாம நல்ல நல்ல நெறிகளை நம்ம வளர்த்துக்கணும், எந்தெந்த நெகட்டிவான செயல்களை எல்லாம் நம்மளை விடணும் அப்படின்றத தான் தினமும் நம்மளை கண்காணிக்கணும். ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி, இரவு தூங்குவதற்கு முன்பு முடிவு பண்ணிடணும். நான் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்களை நிறைய போய் சொல்லிட்டேன், நிறைய பேர் மனசை காயப்படுத்திட்டேன், நிறைய கடும் சொற்கள் பேசிட்டேன், இப்படியெல்லாம் நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் தினமும் என்ன பண்ணுறேன், இப்படியெல்லாம் பேசிட்டேன். இன்று இரவு நான் நினைக்கிறேன், இன்னைக்குலேருந்து இந்த கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறதை நிறுத்திடணும், அடுத்தவர்களை மனசை காயப்படுறதை நிறுத்திடணும். பக்தியை கொஞ்சமாவது ஒரு மணி நேரமாவது நம்ம சொல்லணும். சிவாய நம்ம சிவாய நமனோ இல்லை அருணாச்சலமோ நமச்சிவாயோ நமக்கு பிடித்த ஒரு மந்திரத்தை சொல்லணும், தினமும் சொல்லணும். அதே போல கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல நல்ல நெறி நம்ம தினமும் சரியா இருக்கணும்டா, இந்த அறத்துல நம்ம வாழ்க்கையை வாழணும்டா, நம்மளால முடியும் அப்படின்னு நமக்கு நாம இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே வைத்து இரவு தூங்குவதற்கு முன்பு இப்படியெல்லாம் ஒரு முடிவு செய்துட்டு காலை எழுந்த உடனே கண்மூடி, இறைவா இன்னைக்காவது நான் நேற்றை விட இன்னைக்கு ஓரளவுக்காவது மனிதம் போல நடந்துக்கணும்ப்பா, கெட்ட எண்ணம் இல்லாம, கடும் சொற்கள் இல்லாம, பேராசை இல்லாம, இது எல்லாம் இல்லாம ஓரளவுக்காவது இன்னைக்கு என்ன நேற்றை விட ஒரு அளவுக்காவது மாற்று அப்படின்னு இறைவனை நினைக்கணும். ஒரு வாழ்த்து கண்டிப்பா பாடணும். ஒரு பதிகம், உங்களுக்கு பிடித்த பதிகம் பாடிட்டு அதற்கப்புறம் நம்ம தொடங்குறோம். உங்களால முடிந்த செயல்கள் எல்லாமே செய்யலாம், எல்லாமே முடியும். அப்ப நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யணும், கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் விடணும். முதல்ல நாம செய்யறது இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றது நம்ம செய்யும் போது நம்ம பெரிய பெரிய விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது, கெட்டது சரின்னு. ஆனால் சின்ன சின்னதெல்லாம் அது சிலருடைய மகிழ்ச்சிக்காக நம்ம ஒரு கிண்டல்கள் எல்லாம் செய்வோம். அதையெல்லாம் நம்ம இரவுல யோசிக்கும் போது என்ன நடக்கும்னா, நமக்கு இப்படி நடந்திருந்தா நம்ம எவ்வளோ காயப்பட்டிருப்போம், சே நம்ம அதெல்லாம் சொல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம சுவாமிகிட்ட நெருங்கலாமே. இதெல்லாம் நம்ம யோசிக்க அந்த சின்ன சின்ன சிறு சிறு தவறுகளை திருத்துறதுக்கு பெரிய பங்களிப்பாக இருக்கும் இப்படி நினைத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே.